யுஎஸ் ஈரானோட போர் ஒரு வழியா இப்போ இந்த போர் ஆசியாக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது 4 மார்ச் ஒரு ஈரானோட வார்ஷிப்பை இந்தியன் ஓஷன்ல வச்சு அமெரிக்கா தாக்கியிருக்காங்க. இதனால 80 பேர் ஈரான் சோல்ஜர் வந்து இறந்து போயிட்டாங்க. A US submarine has reportedly destroyed an Iranian frigate with a torpedo in the Indian Ocean near the Sri Lanka. ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா மிலான் 2026 இது வந்து ஒரு நேவல் எக்ஸசைஸ். இதை வந்துட்டு இந்தியா கவர்மெண்ட் வந்துட்டு செய்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ்க்கு உலக நாடுகள் எல்லாமே வந்து கலந்துக்கணும்னு சொல்லி இவங்க ஒரு இன்விடேஷனை கொடுக்குறாங்க. அதாவது இந்தியா கவர்மெண்ட் வந்து ஒரு இன்விடேஷனை எல்லா உலக நாடுக்கும் கொடுக்குறாங்க. அதன்படி 70க்கும் மேலையான கண்ட்ரிஸ் வந்து இந்த நேவல் எக்ஸசைஸ்ல கலந்துக்கிறாங்க. இதே மாதிரி தான் ஈரான் அவங்க 180 சோல்ஜர்ஸும் இந்த ஈரான் வார்ஷிப்பையும் இந்தியாவுக்கு இந்த நேவல் எக்ஸசைஸ்ல கலந்துக்கிறதுக்காக அனுப்புறாங்க. ஒரு 10 நாள் இவங்க இந்தியாவில் இருக்காங்க. இவங்க இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க திருப்பி ஈரானுக்கு கிளம்புறாங்க அந்த ஐரிஸ் டேனான்னு சொல்ற அந்த கப்பையில். ஸோ இப்போ விசாகப்பட்டினம் போர்ட்லேருந்து ஐரிஸ் டேனா இந்த கப்பை வந்துட்டு கிளம்பி ஸ்ரீலங்கா கோஸ்டல் கிட்ட போது இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ். இதை வந்து நம்ம தெளிவாக கவனிக்கணும். இவங்க போனது வந்து இந்தியன் ஓஷன். ஆனால் வந்துட்டு இந்தியாவுக்கு இந்தியன் ஓஷனில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வந்துட்டு அவங்களோட நேவி வந்துட்டு பாதுகாப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் தாண்டனா வந்து இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் வந்துடும். அந்த இடத்துல வந்து யாருமே இது பண்ண முடியாது, பிகாஸ் அது இன்டர்நேஷனல் வாட்டர். ஸோ எந்த நேவி வேணாலும் அந்த இடத்துல இருக்கலாம். அதாவது என்ன நடந்திருக்குன்னா இந்த ஐரிஸ் டேனா கப்பலை 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு யூஎஸோட சப்மெரின் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்திருக்கு. ஸோ கரெக்டாக இந்த ஐரிஸ் டேனா இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்குள்ளே போன கையோட இந்த யூஎஸோட சப்மெரின் ஒரு டொர்பிடோவை லான்ச் பண்ணுறாங்க. கடலுக்கு கீழே ஒரு ஏவுகணை மாதிரி தான் இந்த வந்து டொர்பிடோ. ஸோ இந்த டொர்பிடோ இவங்க லான்ச் பண்ண கையோட இது ஒரு 15-20 நிமிஷம் வந்து ட்ராவல் ஆயிருக்கு. ஏன்னா இவங்க 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் ட்ராவல் ஆகி கரெக்டாக அந்த ஐரிஸ் டேனா கப்பலோட கீழே போய் வெடிக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த வெடிப்புனால வந்துட்டு ஐரிஸ் டேனாவோட கப்பை மிகப்பெரிய ஒரு சேதத்துக்கு வந்து உள்ளாகுது. அதில் 80 பேர் வந்துட்டு இறந்ததாக சொல்லப்படுது. ஆக்சுவலி இந்த கப்பை வந்து இன்டர்நேஷனல் வாட்டர்ஸில் இருந்தால் கூட அதுக்கு ரொம்ப க்ளோஸான கோஸ்டல்னு பார்த்தா ஸ்ரீலங்கா. ஸோ அவங்களுக்கு தான் வந்து இந்த தகவல் போயிருக்கு. ஸோ ஸ்ரீலங்கா கோஸ்டல்லேருந்து ஆளுங்க வந்துட்டு அந்த கப்பல் உள்ளவங்களை காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க. 30 பேர் வந்து இவங்க காப்பாற்றிருக்காங்க. 80 பேர் வந்துட்டு கன்ஃபார்ம் இறந்ததாக சொல்லப்படுது. 50 பேர் வந்து என்ன ஆவணாங்கன்னே தெரியல, மிஸ்ஸிங். ஸோ தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி அமெரிக்கா கிட்ட கேட்குறாங்க. இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ், அதுவும் இந்தியன் ஓஷனில் இருக்கிற இன்டர்நேஷனல் வாட்டர்ஸில் வச்சு நீங்கள் இந்த கப்பலை வந்து தாக்கிருக்கீங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு. ரெண்டாவது இந்த கப்பை வந்துட்டு இவங்க வந்து போருக்கு போனவங்களே கிடையாது, இவங்க போனது நேவல் எக்ஸசைஸ். ஸோ இதை வந்து ஏன் நீங்கள் இப்படி செஞ்சுன்னு கேட்கும்போது எப்போதும் போல அமெரிக்கா வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயமா இதை வந்து கொண்டாடி இருக்காங்க. அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்து ஈரானோட கப்பல். ஸோ ஈரானோட கப்பலாக இருக்கிறனால ஸோ அவங்களுக்கு எதை பற்றியுமே கவலை இல்லை. ஸோ நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்க தாக்கத்தை வந்துட்டு அவங்க ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தில் இப்போ ரொம்ப பேர் வந்து இந்தியா மேலே வந்து குற்றம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்தியா வந்து அவங்க நட்பு நாடான ஈரானை வந்து கைவிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்தியா நினைச்சா வந்து இது வந்து தடுக்கிருக்கலாம் அப்படின்னு. ஆனால் உண்மையை சொல்லணும்னா இது நடந்தது இந்தியன் ஓஷனில் தான். ஆனால் பட் வந்து இன்டர்நேஷனல் வாட்டர்ஸில் இவங்க இந்தியாவுக்கு வந்து நேவல் எக்ஸசைஸில் நல்லபடியாக கலந்துக்கிட்டு அவங்க இந்தியாவில் இருக்கும்போது சேஃபாக தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியாவோட நேவியோட கட்டுப்பாட்டில் இருக்கிற இடத்துல இவங்க இருக்கும்போது இவங்க நல்லபடியாக தான் இருந்திருக்காங்க. இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்குள்ள போறப்ப தான் இந்த அட்டாக் வந்து ஒன்று நடத்தப்படுது. ஸோ இதுக்கு வந்து இந்தியா மட்டுமே பொறுப்பு நம்ம சொல்ல முடியாது. நான் ரீசன்ட்லி ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். அதில் என்ன போட்டிருக்குன்னா வந்துட்டு படத்தில், அதாவது மூவியில் மட்டும்தான் வந்துட்டு யூஎஸ் வந்துட்டு உலகத்தை காப்பாற்றுவாங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் யூஎஸ் கிட்ட இருந்து இந்த உலகத்தை நம்ம தான் காப்பாற்றணும் அப்படின்ட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது அது உண்மைன்னு தான் தோணுது.